அவ்வளோ பயம் இருந்துக்கும் ஏன்டா அரசியலுக்கு வந்த நீ திருச்சிக்கு போகிறாப்புல மைக்கில் பேசுகிறாப்புல. அப்போது மைக்கில் பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகளும் பவுன்சர்கள் தான் இவருக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்க. சரி, உன்னுடைய கட்சி மாவட்ட செயலாளர் எங்கே? உன் கூட வந்த மாநில தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் எங்கே இருக்காங்க அவங்க? அப்போ அவங்களெல்லாம் நிற்க வச்சு நீ வந்து பக்கத்தில் நிற்க வச்சு இவர் இந்த மாவட்ட செயலாளர், இவர் இந்த ஒன்றிய செயலாளர், இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணது இவர் அப்படின்றத நீ வந்து பேசுனா அப்போ என்ன ஆகும் சொன்னால், அடடா விஜய்க்கு பக்கத்தில் இவர் தான் இருந்தார் அன்றைக்கி, அப்போ இவர் சொன்னால் நம்ம கேட்கணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இருக்கா இல்லைங்களா? எந்த தலைவர்களும் போகிறதுக்கு முன்னாடி கூட்டம் இப்படி தான் வரும். ஆனால் அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், நகர, ஒன்றிய இந்த நிர்வாகிகள் தான் அந்த ஒருங்கிணைப்பாங்க அந்த மக்களை. அப்போ அந்த நிர்வாகிகள் ஒருங்கிணைக்கும் போது அந்த மக்களும் கேட்பாங்க. ஆனால் விஜய் கட்சியை பொறுத்தவரையிலும் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கி திருச்சியில் பார்த்தீங்கன்னா அவனுடைய கேரவன் போகுது வண்டி, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் நிற்கிறான். விஜய்ன்னு கத்துறான், வேறு எதுவும் கத்தலை, விஜய்ன்னு கத்துறான். சரி, இப்போ அந்த நேரத்தில் வந்து புஷி ஆனந்த் இறங்கி ஒதுங்குன்னா ஒதுங்கிடுவானுங்களா? ஒதுங்க மாட்டானுங்க. இல்லை ஆதவ அர்ஜுனாவோ நிர்மல்குமாரோ யாரோ இறங்கி ஒதுங்க சொன்னால் ஒதுங்குவாங்களா? ஒதுங்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ குறைஞ்சபட்சம் விஜய் என்ன பண்ணும், இறங்கி இல்லைன்னு சொன்னால் அந்த கண்ணாடிக்கு வெளியே வந்தாச்சு வந்து வெளியே ஒதுங்குங்க வண்டி, நான் இப்படி பண்ணிங்கன்னா நான் அடுத்த வாட்டியெல்லாம் வரமாட்டேன், இப்படி எச்சரிக்கணும். எப்படி விஜயகாந்த் பாருங்கள், அந்த தொண்டர்கள் ஏதாவது தவறு பண்ணாலும் உடனே களத்தில் இறங்குவாப்புல. அவ்வளோ பயம் இருந்துக்கும் ஏன்டா அரசியலுக்கு வந்த நீ?